என்னன்னாலும் செஞ்சுக்கோ, அந்த கடவுள் உண்டியலில் பேர் போட்டாச்சுன்னா எல்லாம் பரிசுத்தமாயிடுறாங்கல்ல, ஃபில்டர் பண்ணுறது, இதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறாது. அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி சரி, அதை விட கூடுதலாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் சரியான முறையில் பேணப்படணும் என்பதை இஸ்லாம் கவனமாக சொல்லிக்கொண்டே இருக்குதுன்னு பார்ப்போம். வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் எதுவுமே அல்லாஹ்வுக்கு ஷிர்காக ஆக்கிப்படாதீங்க. ஷிர்காக ஆக்குறதுனா, சில பேர்கள் தாயத்து கயிறு கட்டிக்கிட்டு வீட்டில் சில ஃபோட்டோ மாட்டிட்டு இதெல்லாம்ங்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஷிர்கினுடைய ஒரு அம்சம். அதாவது அல்லாஹ் தான் சக்தியை தரான், இவைகள்னால என்போ ஒன்று கிடைக்குது என்று நினைத்தால் முழு ஷிர்கின்றாலும் ஷிர்கினுடைய ஒரு சின்னதொரு பாகம் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு பார்ப்போம். நம்ம கூட ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை சுமார் 9-10 பேர் கொண்ட ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காண்டி வராங்க. வரக்கூடிய நேரத்தில் 9 பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்திய பிரமாணம் செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை எடுக்கிறாங்க இஸ்லாத்தின் மீது. ஒரு ஆளை மட்டும் ஓரம் கட்டி விட்டாங்க, அவர்கிட்ட அந்த உறுதிமொழி எடுக்கல, விரட்டி விட்டாங்க முடியாதுன்ட்டு. என்னான்னு கேட்டப்போ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு தஅல்லக தமீமத்தன், அவர் வந்து தாயத்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதை பிடிச்சி அத்து கீழே போட்டதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல உடன்படிக்கை செய்வாங்கன்னு பார்ப்போம். காரணம், இறைவனால தான் எல்லாம் நடக்குது, அத்தோட இவைகளுக்கு என்னமோ சக்தி உண்டு என்பதாக நம்மளுடைய செயல்பாடுகள் சொல்லி கொண்டிருக்குது. வாயில கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோம், நான் செயல்பாடுகள் இந்த தாயத்தை கீழே தூக்கி போடு, வீட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு கட்டம் போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ மடிச்சு இதுக்கு ஒரு பூவை போடுறது, பத்தியை குளிச்சு வைக்கிறது, இப்படின்னா இதுக்கு ஒரு சக்தி உண்டு நீங்கள் கற்பிக்கிறீங்க. தூர போடுங்கன்னு சொன்னால் அது மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குதுன்னா நீங்கள் இதுக்கு ஏதோ சக்தி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஈமான் பூரணம் கிடையாது. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இறைவனுக்கு நிகராக எதையுமே ஷிர்க் ஆக்கிடக்கூடாது. அதை மாதிரி இன்னைக்கு நம்மள சில பேருக்கு சொன்னால் கசப்பாக இருக்கும். இறந்தவர்கள்ட்ட போயிட்டு துவா கேட்கறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவுலியாக்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்க, இங்கே வேணுமா அங்கே போ, அது வேணுமா இங்கே போ என்பதாக. நம்ம இறையடியார்களை ஜியாரத் செய்கிறது சுன்னத்து, பொதுவாக கபிரிஸ்தானை ஜியாரத் செய்கிறது சுன்னத்து, பெரியவர்களையும் நம்ம வந்து ஜியாரத் செய்கிறது சுன்னத்து இருக்குது. அந்த சுன்னத்தில் அங்கே போய்ட்டு அவங்களுக்காக துவா செய்யணும், அல்லாஹ் இவங்களுடைய தர்ஜாவை கூட்டு அப்படிங்கிற மாதிரி துவா செய்யணுமே தவிர நம்மளுடைய தேவைகள் அவங்கள்ட்ட போய் கேட்பதற்காண்டி அனுமதிலாம் கிடையாது. அப்படி கேட்டாச்சுன்னா அல்லாஹ்வுக்கும் சக்தி உண்டு, ஏதோ உங்களுக்கும் சக்தி உண்டு என்பதாக.